இப்போது தியானம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து முதல் ஸ்டெப் அப்படின்னா தியானத்தில் வந்து ஒரு சுலபமான ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சுலபமான மெத்தடை சொல்லிக் கொடுக்குறேன். சுலபமாக வந்து தியானத்தை வந்து தியான தியானத்தோட மூலத்தை வந்து இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா சித்தர்களும் பாடியிருக்க பாட்டை பாருங்கள். எல்லா சித்தர்கள் காகபுஜண்டர், அகத்தியர், சட்டமுனி சித்தர், சட்டநாதர், அழகினி சித்தர், போகர் சித்தர், இப்படி எல்லா சித்தர்களும் தன் பாட்டில் பாருங்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, மூச்சை பிடிம்பாங்க, மூச்சை கவனிம்பாங்க, மூச்சை கவனிம்பாங்க. நாம் மனதாகப்பட்டது வந்து அந்த மூச்சு வாயிலாக தான் நம்மளை செயல்படுத்தும். அந்த மூச்சு காற்று வாயிலாக தான் நம்ம பிராணவாயு நமக்கு இதயத்தோட அதாவது வந்து நம்மளுடைய 10வது துவாரம் அண்ணாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 10வது துவாரத்தை போய் தொடர்றது அந்த பிராணம் தான். அங்கே தான் சிவபெருமான் வசிக்கிறார். அப்போ இந்த மூலாதாரங்கிற அக்னி வந்து 7 சக்ராஸ் வாயிலாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாத்தா, விசுதி, ஆக்னை, சஹஸ்ரநாமம், இது 7 சக்ராஸ் வாயிலாக இதை போய் சேருது. அப்போது நமக்கான மூலாதாரத்தை தூண்ட செய்வது எப்படி அப்படின்னா, இந்த மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்கும் பொழுது மூலாதாரம் தூண்ட செய்யும். மூச்சு காற்று கட்டுக்குள் அடங்கினால் உங்களுடைய மனம் கட்டுக்குள் அடங்கும். மனம் கட்டுக்குள் அடங்குவது என்பது என்ன என்றால், மனதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறது. மனதை கவனிக்கிறதுனா என்ன? எப்படி மனதை விட்டு நீங்கள் பிரித்து வாங்க. நீங்கள் மனம் அல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். மனதை எப்படி கவனிக்கிறது அப்படின்னா, மனம் சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு, பக்கத்து வீட்டில் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் கவனிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி கவனிப்பீங்க? ஏதோ ஒன்று நடக்குது, அது வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அதோடைய பதிவை ஏற்படுத்தாது, அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தாது, அதோடைய உணர்வுகளை ஏற்படுத்தாது, அதோடைய தூண்டுகோல் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதே மாதிரி தான் ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோடைய பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அதை கவனிங்க. எப்படி கவனிக்கிறது? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க, மனதை அடக்க நினைக்காதீங்க. எண்ணங்களை அடக்க நினைக்காதீங்க, எண்ணங்களே கவனிங்கள். எண்ணங்களை கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உட்காந்து கவனிக்கிறீங்க ஒரு எண்ணம் வருது, உதாரணத்துக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் வந்து எழும்போம், அதை தொடர்ந்து செல்லுங்கள். அதோடு சேர்ந்து மறைஞ்சிடாதீங்க. உங்களுடைய அடையாளத்தை மறைத்து தான் அது செயல்படுத்துமே தவிர, நீங்கள் யார் என்று தெரியாத அளவுக்கு உங்களை மயக்கி தன்னைத்தானே அந்த அடையாளம் மறைஞ்சிருச்சு. மறைய போகிறதில்ல. ஆன்மாங்கிற விழிப்புணர்வுங்கிற அந்த இறைவன்கிற அந்த தன்மை மறைஞ்சு தான் மனம் என்கிற தன்மை உள்ளே வாங்கி அகங்காரங்கிறது மேலோங்கி நிற்கிது. இப்போ அது மறையாத அளவுக்கு நீங்கள் ஒரு விழிப்பு நிலையை பிரிக்கிறீங்க. மனதிலிருந்து விழிப்பு நிலையை பிரியுங்கள். முதல் மனதிலிருந்து விழிப்பு நிலையை பிரித்ததுக்கப்புறம் மனதை கவனிங்கள். சற்று கூர்மையான பார்வையில் கவனிங்க. அந்த மனதோட செயல்பாடு உங்களுக்கு தெரியும். மனம் வந்து சதா காலம் உங்களை ஒரு எண்ணங்களுக்கு ஆட்டாக்கும். உங்களை எண்ணங்களை எழுப்புவதற்காக சூழ்ச்சிகளை அது கையாளும். உங்களை சதா காலம் வேலை வாங்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீ ஜெயிச்சுட்டு நீங்கள் தான் ராஜாவாக இருக்கீங்க. கிடையவே கிடையாது. மனம் தான் ராஜாவாக இருக்குது. நம்ம தோத்துட்டோம், நம்ம அடிமையாக இருக்கோம். அப்போது விவேகானந்தர் சொல்கிற மாதிரி நாம் வந்து ரியல் ஹீரோவாக இருக்கணும்னா மனதை ஜெயிக்கணும். வெளியில் ஜெயிக்கிறது மார்ஷல் ஆர்ட்ஸு, சண்டை, சச்சரவு, நான் இவனை ஜெயிச்சிட்டேன், உலகத்தை வென்று விட்டேன், உலகம் வென்று விட்டேன், அகில இந்தியாவை வென்று விட்டேன், ஒலிம்பிக் கப்பு வாங்கிவிட்டேன், அதெல்லாம் வெற்றியே இல்லை. வெற்றி எதுனா உங்கள் மனதை வெல்வதுதான். உங்கள் மனதை வெல்ல முடியாமல் தான் நீங்கள் அங்கே போய் அதெல்லாம் ஜெயிச்சிட்ருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெல்ல முடியாதனால தான் அங்கிட்டு அலைப்பாய்ந்து எதை செய்யணும்னு தெரியாமல் ஒரு அலைச்சல் காலாகி அதை போய் செஞ்சிட்ருக்குறீங்க. அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அதை மனதை அப்படியே ஆழமாக உள்நோக்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது எண்ணங்கள் வருது, நான் கவனிக்கிறேன், என்னை தடை செய்து என்னை சொல்ல விடாமல் பண்ணுது, அந்த ஆழமான மூல அர்த்தத்தை வந்து சொல்ல விடாமல் தடுக்குது, டேக் டைவர்ஷன் பண்ணுது. ஆனால் அது இப்படி பண்ணோங்கிறது அந்த விழிப்பு நிலைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த விழிப்பு நிலை வந்து விழிச்சிக்கும். விழித்திருந்து பார். அதான் விவேகானந்தர் சொல்கிறாரு, விழித்திரு.
என்ன விழித்திருந்தா என்ன, எப்படி விழிக்கணும்? தூங்குறதுன்னு விழிக்கிறதா? கிடையவே கிடையாது. உங்களுடைய விழிப்பு நிலையை தூண்ட செய்வது, உங்கள் விழிப்பு நிலையை உருவாக்குறது, அதுக்கு உருவம் கொடுக்கறது, அதுக்கு உயிர் கொடுக்கறது. யார் உயிர் கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். இவ்வளோ நாள் மனதோட ஜால்ரா அடித்தது போதும், இவ்வளோ நாள் மனதோட வந்து கைத்தட்டினது போதும், இவ்வளோ நாள் மனதோட வந்து உறவாடினது போதும், இவ்வளோ நாள் மனதோட வந்து பயணித்தது போதும். இப்பொழுது விழிப்பு நிலையோடு பயணிங்கள். அந்த விழிப்பு நிலையோடு பயணித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி நிச்சயம் வேண்டும் என்றால் நீங்கள் மனதை கவனிக்க ஆரம்பிக்க விடணும். மனதை விட்டு பிரிய வேண்டும், மனதை விட்டு வெளியே வர வேண்டும், மனதை விட்டு எண்ணெயும் தண்ணி போல் நிற்க வேண்டும். மனதோடைய செயல்பாடை சற்று உத்து கவனிக்க வேண்டும். உத்து உன்னிப்பாக கவனித்தால் மட்டும்தான் அந்த மனதை தாக்கத்தை விட்டு வெளியேற முடியும். ஒரு 2 செகண்ட் பண்ணி பாருங்கள். மனதை வந்து அது பாட்டுக்கு எலும்பணும், அப்படியே ஓடணும், திரும்பி முடியணும், அடுத்த எண்ணங்கள் வரணும், மறுபடியும் எலும்பணும், ஓடணும், அடுத்த எண்ணங்களுக்கு வரணும், மறுபடியும் எலும்பணும், ஓடணும், அடுத்த எண்ணங்களுக்கு வரணும். ஆனால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இப்படி வந்து பயிற்சிகள் மேற்கொண்டு விட்டீர்களானால் தியானம் ஈஸியாக கைகூடும், அதுவாக கைகூடும். இது வந்து முதல் கட்ட பயிற்சி கிடையாது, இதுதான் ஞானபூர்வமாக இருக்கக்கூடிய பயிற்சி. இல்லை என்றால் நீங்கள் தியானம் என்கிற ஒரு பொய்யான கருத்தை மனதில் எண்ணிக்கொண்டு ஒரு தவறான பயிற்சியை மேற்கொள்ள நேரிடும். அது வந்து கடைசி வரைக்கும் கைகூடாது, எந்த பலனை அளிக்காது. மனதை பிரியாமல் எந்த காரியமும் ஆன்மீகத்தில் வெற்றி ஆகாது. திருச்சிற்றம்பலம்.